பிரேஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நாளுக்கு பிற்பாடு மறுபடியுமாக நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு, நம்ம தேசத்திற்காக மன்றாடும்படிக்கு நம்ம கடந்து வருகிறோம். இந்த மாலை வேளையில் மறுபடியுமாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், ஏன் இவ்வளவு நாள் தாமதமாக இருந்தது? இந்த ஆலயத்தினுடைய ரெனோவேஷன் நடந்து கொண்டு இருந்ததாகியால் அநேக வேலைகள் காணப்பட்டது. அந்த வேலைகளில் நம்ம ஈடுபாடாக இருந்தபடினால உங்களை இந்த லைஃப் வழியாக சந்திக்க முடியல. ஆனால் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு அங்கத்தினுடைய வீடுகளிலும் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு மறுபடியுமாக லைஃபாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். நம்ம ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே அல்பா, நீரே ஒமேகாவாக இருக்கிறவர். நீர்தான் ஆரம்பம், நீர்தான் முடிவாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ தகப்பனே, இந்த ஊழியத்தை தொடங்க ஆண்டவரே நீர் அல்பாவாக காணப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கும் தகப்பனே, பிள்ளைகள் இருக்கிற இடத்திலிருந்து எங்களோடு கூட கடந்து வந்து ஆண்டவரே இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு, தேசத்திற்காக மன்றாடும்படிக்கு ஆண்டவரே இதோ கடந்து வருகிற இந்த நேரத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கும்படிக்கும் அதற்கு பதில் கொடுக்கும்படிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துடைய சேமத்திற்காக, எங்க தேசத்துடைய ஆசீர்வாதத்திற்காக, எங்க தேசத்துடைய பாதுகாப்புக்காக, எங்க தேசத்துடைய சமாதானத்திற்காக நாங்கள் கடந்து வரும் பொழுது நீர் எங்களோடு கூட கடந்து வர தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் ஆரம்பம் தொடங்கி இறுதி மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்வேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்வேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்வேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்வேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டினார். பாதை நோயும் வந்த போது வென்ற கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டினார். ஆனந்தம் கொள்வேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்வேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேத்தில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேத்தில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார்.
பாவமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்வேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தருகிறார் இந்த நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நின்றை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நின்றை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்வேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாடி என்னை என்ன செய்திடும் அவ்வுலகம் என்னை காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலகம் காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்வேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். Thank you Lord. Hallelujah. 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 என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமோ என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமோ என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜின்மாலரே ஓம் சிறகே நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே ஓம் சிறகே நிழலில் தானே களி கூறுவேன் களி கூறுவேன். என் தேவனே என்
இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே மாறாதையா, மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய துணையாளராய் இருக்கிறவர். ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே இதோ எங்களை நேசிக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிற, நடத்துகிற ஒரு ஆண்டவர். அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் அதிகாலையை தேடும் பொழுது ஆண்டவரே உம்மை நீர் அறிமுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன் அப்பா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடர உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தகப்பனே, இந்த சாயங்கால வெள்ளமை நோக்கி பார்த்து ஆண்டவரே தேசத்திற்காக மன்றாடும்படிக்கு, தேசத்திற்காக கடந்து வரும்படிக்கு, அறியாமை விலக, இருள் விலக ஆண்டவரே, எங்க தேசத்திற்கு ஒரு வெளிச்சம் கடந்து வர இந்த சாயங்கால வெள்ளங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் மதிலை தாண்டிடுவோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் இருளை கடந்து போவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாக கடந்து வருவீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இருக்கிற இடத்துல வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய வேதத்தை என்னாகமும் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். Let us turn our Bible to Numbers chapter 14. என்னாகமும் 14வது அதிகாரம். Numbers chapter 14. என்னாகமும் 14வது அதிகாரம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 12வது வசனம். இந்த 12வது வசனத்துல, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலதுமுள்ளமான ஜாதியாய் ஆக்குவேன் என்றார். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. 14வது வசனம். கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனம் ஆகுகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகல் மேகம் தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தில் குடிகளும் சொல்லுவார்கள் என்று மோசே சொல்லுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த வழிநடத்தி கொண்டு வருகிற நேரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கர்த்தரை விட்டு விலகி போகிறதையும், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசையை விட்டு அவர்கள் தூரமாய் நீக்கிறதையும் கர்த்தர் பார்த்து ஆண்டவர் மோசையின் இடத்துல சொல்றாரு, இந்த ஜனங்களை விட்டு நீ விலகி நில்லு. நான் இந்த ஜனங்களை வாதை நோயினாலும் இவர்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை எடுத்து போட்டு இவர்களை அடிமைதனத்தினாலும் நான் இவர்களை வாதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லும்
பொழுது மோசே இந்த ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். இந்த மோசேக்கு கோபம் வரும் பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்காக மன்றாடுகிறார். ஆண்டவருக்கு கோபம் வரும் பொழுது மோசே ஜனங்களுக்காக மன்றாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். மோசே மன்றாடும் பொழுது மோசே சொல்றான், ஆண்டவரே, எகிப்தியர் இதை கேட்பார்கள். இந்த எகிப்தியர்களை நீர் உம்முடைய வலது கரத்தினால, உம்முடைய மகிமையுள்ள கரத்தினால, உம்முடைய வல்லமை உள்ள கரத்தினால இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து நீ கொண்டு வந்தீர். இந்த ஜனங்களை செங்கடலை கடந்து போக பண்ணினீர். இவர்களை நீ கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தில் வைத்திருக்கிறீர். இதையெல்லாம் அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இந்த தேசத்துல குடியிருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கேட்டு இருக்கிறார்கள். உம்முடைய மகிமை எவ்வளவு பெரிதானது என்று அவர்களுக்கு தெரியும். உம்முடைய கரம் எவ்வளவு வல்லமையாய் அவர்களை வழிநடத்தும் என்று தெரியும். ஆகையால் இப்பொழுது ஜனங்களை நீ வாதித்து இந்த ஜனங்களை நீ கொன்று போட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? உம்முடைய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இந்த ஜனங்களோடு இருந்து வழி நடத்தி வருகிறத அவங்க பார்த்திருக்கிறாங்க, கேட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினால வழி நடத்தின ஆண்டவர் அவர்களை விட்டு தூரமாய் இருக்கிறார். அவருடைய கரம் விலகினது. ஆகையால் இந்த ஜனங்கள் வாதிக்கப்படுகிறார்கள். இந்த ஜனங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள். இவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கேட்கும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு அல்லவா பாதிப்பு வரும் என்று சொல்லி மோசே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் நம்ம கர்த்தரை விட்டு தூரம் விலகி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் இருக்கும் பொழுது, தேவ சத்தத்தை அறியாமல் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, அவர் செய்கிற நன்மையை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி பலிபட கட்டாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை வாதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் வாதைகளை அனுப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் இந்த உலகம் முழுவதும் இந்த வாதையினால, இந்த கொள்ளை நோயினால, COVID-19 கொரோனா வைரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸின் மூலமாக தாக்கப்பட்டு இந்த 2 வருஷ காலமாக அநேக பாதிப்புக்குள்ளார, அநேக வேதனைக்குள்ளார, அநேக பாடுகளுக்குள்ளார கடந்து போய்கொண்டு இருக்கிறது. இந்த கடந்து போகிற இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ப மறுபடியுமாக தேவன் பக்கம் திரும்ப, மறுபடியுமாக வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்க்க, மறுபடியுமாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கையின் படைப்புகளாய் இருக்கிறோம். நீர்தானே எங்களை உருவாக்கினீர். இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். இன்றைக்கும் இன்று தூரம் போயிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போயிருக்கிறோமே. ஆண்டவரே, இந்த வாதையிலிருந்து எங்களையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத ஒரு ஆண்டவர். அவர் மன துருக்கத்தின் தேவனாய் இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் மனம் இறங்குகிற ஒரு ஆண்டவர். எப்பெல்லாம் ஜனங்கள் பாவம் செய்கிறார்களோ அவர் கோபப்பட்டு தண்டிக்கும் பொழுது, இந்த பாவம் செய்கிற ஜனங்கள் பாவத்தை விட்டு விலகி தங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அவருடைய ஜெபத்திற்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்ணீருக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வேதனைக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் அடைக்கப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டாலும், என்னதான் வாதையின் நாட்களாய் காணப்பட்டாலும் கர்த்தர் ஒருவரை கூட பட்டினி போட்டது கிடையாது. ஒருவரை கூட கர்த்தர் கைவிட்டது கிடையாது. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார்ல. இன்றைக்கும் அதே மேக ஸ்தம்பம், இன்றைக்கும் அதே அக்கினி ஸ்தம்பம் நம்மளை நடத்துகிறது அல்லவா? இன்றைக்கும் அதே தேவ பிரசனம் நம்மளுக்கு மத்தியிலே காணப்படுகிறது அல்லவா? இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளார இருக்கிறார் அல்லவா? அவர் நம்மளை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருபொழுதும் கைவிடாதவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து மனம் திரும்பும் பொழுது, தேசத்திற்காக மன்றாடும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் அதை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் நமக்கு சகாயர். அவர் பீறினார், அவரே நம்முடைய காயத்திற்கு மருந்து போடுவார். அவர் நம்மளை அடித்தார், அவரே அவருடைய கரத்தினால் நம்மளை அணைப்பார். அவர் நம்மளை தண்டித்தார், அவருடைய தண்டனைக்கு பொறுப்பாடு நம்மளை சேமத்தினால வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நேசிச்சபடிதான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த பூமிக்காக அவர் கொடுத்தவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு நமக்காக காயப்பட்டது உண்மை. இன்றைக்கும் இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினது உண்மை. இன்றைக்கும் இயேசு நமக்காகவே மரணத்தை சந்தித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, அதோ அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பேன் வருவேன் என்று சொன்ன தேவன் உயிரோடு கூட எழுந்ததும் மெய்யாய் காணப்படுகிறது. அதுவும் உண்மையாய் இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறபடியினால இன்றைக்கு நம்மளை உயிரோடு கூட நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடியினால நம்மளை ஜெயம் எடுக்க வல்லமையுடைய தேவனாய் காணப்படுகிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று இன்றைக்கு நம்மளோடு கூட இருந்து ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறவர். Thank you Lord. அவர் நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன். அவர் நம்மளை கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வாதையினால் அவர் தாக்கினாலும், அவர்கள் மேல கோபம் கொண்டாலும் அவர்களை நடத்துகிற ஒரு தேவனாய் காணப்பட்டார். அவர்களை கானானுக்குள்ளார கொண்டு போகிற தேவனாய் காணப்பட்டார். அவர் யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தார். இந்த கானான் தேசத்துல இருக்கிறவர்களை கர்த்தர் துரத்தி அடித்து இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம வாழுகிற இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்திற்குரிய பாவத்தை அறிக்கை செய்து நம்ம வாழுகிற இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இத பலவானுடைய கையிலிருந்து நம்ம மீட்டு எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காக, நம்முடைய வேலை காரியங்களுக்காக, நம்முடைய தொழிலுக்காகவே நமக்கே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். 24 மணி நேரம் இருக்கிறது. அதுல 8 மணி நேரம் வேலை செய்தாலும் மீதி இருக்கிற நேரத்துல 1 மணி நேரம் இல்ல ஒரு அரை மணி நேரமாவது தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கலாமே. இந்த மலேசியா தேசத்திற்காக நம்ம மன்றாடலாமே. இந்த மலேசியா தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கலாமே. யார் யாருக்கோ நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், யார் யாருக்கோ நம்ம வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், நேசிக்கிறவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமே. இந்த மண்ணை, இந்த பூமியை, இந்த சுதந்திர மலேசியாவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த மலேசியா தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு, இந்த மலேசியா தேசத்தின் மேல கர்த்தருடைய கரம் கடந்து வருகிறதற்கு, இந்த மலேசியாவை ஒரு எழுப்புதலுக்குள்ளார கொண்டு போகிறதற்கு, இந்த மலேசியாவில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறதற்கு நம்ம மன்றாடுவோமானால் நிச்சயமா கர்த்தர் செவி கொடுப்பார் அல்லவா? அவர் நிச்சயமாய் காரியங்களை மாற்றி போடுவார் அல்லவா? மோசே ஜெபிக்கும் பொழுது படைத்த தேவன் கோபம் கொண்டாலும் மோசேயுடைய வார்த்தைக்கு அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறாரே. மோசேயுடைய மன்றாட்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரே. மோசேயே, நான் உன்னை பெரிய ஜனமாக்குவேன், ஜாதியாக்குவேன், நீ விலகி நில் என்று சொல்லும் பொழுது மோசே அவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் அந்த மோசேயுடைய பரிந்து பேசுதல கர்த்தர் கண்டார் அல்லவா? அதற்கு செவி கொடுக்கிறார் அல்லவா? நிச்சயமாய் நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செவி கொடுப்பார். நிச்சயமாய் நீங்களும் நானும் மன்றாடும் பொழுது கர்த்தர் அந்த மன்றாட்டுதலை கேட்பார். நிச்சயமாய் கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். இந்த மலேசியாவுடைய சூழ்நிலை மாறும், இதோடைய அதிகாரத்துவம் மாறும், இதுல இருக்கிற அரசியல் மாறும், இதுல இருக்கிற பாவ காரியங்கள் விலகி போகும், இதுல இருக்கிற இந்த மலேசியாவில் குடியிருக்கிற மனுஷர்கள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் கடந்து வரும். ஒரு உதய சூரியன் உதயமாகும், அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அவர் நிச்சயமாய் கைவிடாதவராய் இருந்து ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த தேசத்தினுடைய படுக்கையை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றி போடுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தரை நோக்கி பார்த்து மோசே மன்றாடுகிறத போல நம்ம மன்றாடி ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைய தினத்துல ஒரு பண்டிகையை கொண்டாட போகிறாங்க. அவங்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியல. ஆனா நம்ம கர்த்தர் அறிந்த பிள்ளைகளாய் இருக்கிறோமே. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம மன்றாடுகிறோமா? நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோமா? இவர்களுக்காக நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? ஒரு சிலர் அதை செய்யறாங்க, ஒரு சிலர் செய்யலையே. ஆண்டவர் சொல்றாரு, நாமும் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் என்று கர்த்தர் வார்த்தையில சொல்றாருல. என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள், கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறபடினால
இந்த தேசத்திற்காக நம்ம கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்தை நம்ம சுதந்தரிக்க போகிறோம். இந்த தேசத்தினுடைய பாவங்களை நம்ம மாற்றி போட போகிறோம். இந்த தேசத்தினுடைய அடிமைத்தனத்தை நம்ம மாற்றி போட போகிறோம். இந்த தேசத்துல இருக்கிற அநீதியை நம்ம மாற்றி போட போகிறோம். இந்த தேசத்துல இருக்கிற எல்லா சஞ்சலங்களை மாற்றி போட போகிறோம். இந்த தேசத்துக்குள்ளார ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறதற்கு நம்ம அக்கினியை உண்டாக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் அதை பற்றி எரிய செய்வார். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் படுக்கையை மாற்றி போடுவார். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் இரும்பு கதவுகளை திறந்து கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், வானத்தின் வாசல் நிச்சயமாய் திறக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் சகலத்திற்கும் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவுமாய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் திரும்ப வரப்போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வருகைக்கு முன்பதாக இந்த தேசத்தை நம்ம ஆதாயப்படுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்க தேசத்திற்காக நாங்க கடந்து வருகிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி, நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட முடியுமானால் நீங்கள் முழங்கால் படியிட்டுக் கொண்டு, இல்லைன்னா எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி, ஆண்டவரே, எங்க மலேசியா தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம், இந்த மலேசியா தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவு பகலோ என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Thank you Lord, thank you Jesus. கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சொல்வோம், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கொடா கொடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம், கொடா கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எண்ணி முடியாத நன்மைகள் செய்கிற தேவன், இன்றைக்கும் தகப்பனே இந்த மாலை வேளையில மறுபடியுமாக எங்களை 11வது மாதத்துக்குள்ளார கொண்டு வந்து இந்த 11வது மாதத்துல ஆண்டவரே, இந்த முதல் வாரத்திலும் அப்பா தேசத்திற்காக ஜெபிக்க, தேசத்திற்காக மன்றாட ஆண்டவரே, நீர் எங்களை தட்டி எழுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அக்கினி போட வந்தேன், அது இன்றே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கும் தகப்பனே அந்த அக்கினி பற்றி எரிகிறதற்காக, இன்றைக்கும் அந்த அக்கினி பற்றி எரிஞ்சு படர்கிறதற்காக ஆண்டவரே, நீர் எங்களை எழுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் தகப்பனே, முதலாவதாக எங்களுடைய பாவத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே அநேக பாவங்கள் செய்திருக்கிறோம், அநேக பாவ காரியங்களுக்குள்ளார ஈடுபாடுக்குள்ளார இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க முடியாத அளவுக்கு பாவம் எங்களை பிரித்து வைத்திருக்கிறது. ஆண்டவரே, உம்மை துதிக்காதபடிக்கு ஆண்டவரே உலகம் எங்களை பிரித்து வைத்திருக்கிறது. ஆண்டவரே, அப்பா நீர் ஒரு விசை எங்களை மன்னிப்பீராக. நாங்கள் செய்த குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பீராக, எங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஒரு விசை ஆண்டவரே, நம்முடைய ஆணி பாய்ந்த கரம் எங்களை தொடட்டும். ஆண்டவரே, உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. நீர் எங்களை கழுவினால் நாங்கள் மெய்யாகவே கழுவப்படுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை சுத்திகரித்தால் நாங்கள் மெய்யாகவே சுத்திகரிக்கப்படுவோம். நீர் எங்களை பரிசுத்தமாக்கினால் நாங்கள் மெய்யாகவே பரிசுத்தமாவோம். ஆண்டவரே, அப்பா எங்க கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க வாய்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க நாம பரிசுத்தப்படுத்துங்க, எங்க கையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க காலை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த மாலை வெள்ள ஆண்டவரே தெளிந்த சிந்தனையோடு ஆண்டவரே தெளிந்த எண்ணங்களோடு உங்க சமூகத்துல வந்து நின்று ஆண்டவரே மோசே மன்றாடினதை போல
ஆண்டவரே இன்றைக்கு நாங்க மன்றாட கடந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய தேசத்துடைய பாவங்களை கற்று மன்னிப்பீராக. எங்க தேசத்துல எவ்வளவோ பாவ காரியங்கள் நடந்திருக்கிறது, எவ்வளவோ பாவ காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே கொலை, கற்பழிப்பு, ஆண்டவரே இதோ ஆண்டவரே ட்ரக்ஸ், ஆண்டவரே இதோ ஆல்கஹாலிசம், ஆண்டவரே அது மட்டுமில்ல தகப்பனே இன்னும் எவ்வளவோ கொலை என்று சொல்லி ஆண்டவரே இதோ தகப்பனே அநேக பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தேசம் பாவத்தினால முடிசூட்டப்பட்டு இருக்கிறது, பாவத்தினால சூடப்பட்டு இருக்கிறது. இந்த பாவ காரியங்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை மலேசியாவை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே இன்றைக்கும் அப்பா இந்த மலேசியாவில் நடக்கிற செய்த எல்லா பாவங்கள் ஆண்டவரே மன்னிக்கப்படும்படிக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். நீர் மன்னிக்கிற தேவன் அல்லவா? நீர் மன்னிக்கும் பொழுதுதானே ஆண்டவரே தேசத்தை நீ சுத்திகரிப்பு. நீர் மன்னித்தால் தானே ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றுவீர். ஆண்டவரே ஒரு விசையப்பா நீர் எங்கள் தேசத்தை மன்னிப்பீராக. எங்க ராஜாக்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய மந்திரிமார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய சக ஜனங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. யுத்த காலத்தில் நடந்த பாவ காரியங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது, அந்த ரத்தத்திற்கு ஆண்டவரே பழிவாங்காதபடிக்கு நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே நீர் மன்னியும் ஆண்டவரே, நீர் மன்னியும் ஆண்டவரே. ஒரு விசை மலேசியாவை மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசை மலேசியாவுடைய பாவங்களை கழுவி போடுங்க ஆண்டவரே. மலேசியாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. மலேசியாவை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு விசையப்பா அப்படி ஆணி பாய்ந்த கரம் எங்க தேசத்தின் மேல இறங்கி வரட்டும். உம்முடைய ஆவியானவர் எங்க தேசத்தின் மேல கடந்து வருவாராக. ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக. எங்க மலேசியா தேசத்தின் மேல கர்த்தர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. எங்களோடு கூட எவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே, தேசத்திற்காக மன்றாடுகிறாங்களே. ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே நீர் மனதுருக்கத்தின் தேவன், மனம் இறங்குவீராக. மனதுருக்கத்தின் தேவன் மனம் இறங்குவீராக. உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேல கடந்து வரட்டும். பர்லிஸ் தொடங்கி சபா சராவா வரைக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மாநிலத்திலும் இயேசுடைய ரத்தம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுடைய ரத்தம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுடைய ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. இயேசுடைய ரத்தம் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுடைய ரத்தம் பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. இயேசுடைய ரத்தம் மன்னிக்கட்டும் ஆண்டவரே. மன்னியும் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. லேமாபா ரிங்கரபோ அந்தவரி அரபோஷே. ஆண்டவரே நீர் மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மன்னியும் 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 ஆண்டவரே. Thank you Lord. ஹalleluya ஹalleluya. நீர் மன்னிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவன் தரப்பில் நின்றால் ஆண்டவரே நீர் அவருடைய ஜெபத்தை கேட்பீரப்பா. இத்தனை பேர் நாங்க மன்றாடுகிறோம். எங்க தேசத்துடைய பாவ மன்னிப்புக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. நாங்க பாவங்களை அறிக்கை செய்கிறோம். நீர் மன்னிப்பீர் ஆண்டவரே. நீர் மன்னிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீ மலேசியாவை மன்னிக்கிறதற்காக நன்றி. மலேசியா மேல மனம் இறங்குகிறதற்காக நன்றி. உம்முடைய மனதுருக்கம் மலேசியா மேல கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah hallelujah hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே எங்க தேசத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற பலவானை கட்டி ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு ஆண்டவரே மாநிலத்திலும் ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற பலவான் ஆண்டவரே விக்கிர ஆராதனைகள் ஆண்டவரே பலியிடப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே இதோ தகப்பனே வான மண்டலத்தின் ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆள நினைக்கிற சர்ப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அதனுடைய வல்லமைகளை நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சர்ப்பத்தின் ஆவி ஆண்டவரே இந்த சர்ப்பம் பழைய சர்ப்பமாக இருக்கிறது. இந்த பழைய சர்ப்பத்தினுடைய ஆவியை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஏதேன் தோட்டத்தில் வஞ்சிக்க ஆரம்பித்த இந்த ஆவி தொடர்ந்து தகப்பனே தேசங்களை ஆளுகை செய்ய நினைக்கிறது. இன்றைக்கும் தகப்பனே இந்த ஆவி இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அதனுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அதனுடைய மகிமை பாதாளத்துக்கு திரும்பி போவதாக. பாதாளத்துக்குரிய இந்த ஆவி ஆண்டவரே பாதாளத்துக்கு திரும்பி போகட்டும். பாதாளத்துக்குரிய இந்த ஆவி பாதாளத்துக்கு திரும்பி போகட்டும்.
சர்ப்பத்தின் ஆவி பாதாளத்துக்கு திரும்பி போகட்டும். இந்த தேசத்தை ஆளுகை செய்ய நினைக்கிற எல்லா விக்கிரத்துடைய ஆவிகள் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. நரபலிகள் கொடுக்கிற இடம் இயேசுவின் நாமத்தை நிர்மலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அதனுடைய வல்லமைகளை இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. வானமண்டலத்தின் ஆவியுடைய வல்லமைகள் செயல் இழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. துரத்தனத்தின் ஆவியுடைய வல்லமைகள் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா விக்கிரத்துடைய வல்லமைகள் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. Thank you Lord. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தேவதூதர்கள் கர்த்தருடைய மகிமை கடந்து வந்து ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah. 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 ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், லஞ்ச ஊழல் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே. பதவி ஆசை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பட்டங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்க தேசத்துல இருக்கிற அரசியல்வாதிகளும் எங்க தேசத்துல இருக்கிற அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவர்களும் ஆண்டவரே இன்றைக்கு கைப்பற்றி கொண்டு வருகிற இந்த அருவருப்பான காரியங்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல இருக்கிற ஆண்டவரே அரசாங்கத்தை கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். எங்க தேசத்துல இருக்கிற தலைவர்களை கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். எங்க தேசத்துல இருக்கிற அரசாங்க அதிகாரிகளாய் இருக்கிற அதிகாரத்துவத்துல இருக்கிறவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையிலே தகப்பனே எங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்கத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகளை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. நல்ல தலைவர்கள் ஆண்டவரே, நல்ல தலைவர்கள் நல்ல தலைவர்கள் நல்ல தலைவர்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தேவ பயமுள்ள தலைவர்கள் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அரசாங்கத்தை சரியாய் நடத்துகிற தலைவர்கள் எங்களுக்கு வேண்டும். ஜனங்களுக்கு நீதி செய்கிற தலைவர்கள் எங்களுக்கு வேண்டும். இப்ப இருக்கிற அரசாங்கம் சரியில்லாத ஒரு அரசாங்கம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் வேண்டாம் ஆண்டவரே. போய் பித்தலாட்டம் ஆண்டவரே, இன்றைக்கும் லஞ்சம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இன்றைக்கும் ஆண்டவரே தவறு செய்தவர்கள் விடுதலையா சுத்தி கொண்டே இருக்கிறாங்க. நீதி இல்ல ஆண்டவரே. எங்க தேசத்துல நீதி இல்ல ஆண்டவரே. எங்க தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு, அரசியல்வாதிகளை கர்த்தர் மாற்றும்படிக்கு, அரசாங்கத்தை கர்த்தர் மாற்றும்படிக்கு சீக்கிரத்துல தேர்தல் வர ஆண்டவரே. அந்த தேர்தலில் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஜெயம் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட தகப்பனே மலாக்கால நடக்க போகிற அந்த இடைத்தேர்தலுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல ஆண்டவரே சரியான அரசியல்வாதிகளை கர்த்தர் கொண்டு வருவீராக, சரியான தலைவர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜெபம் கேட்கிறவராய் இருக்கிறீர். இந்த தேசத்துல நீதி இல்ல ஆண்டவரே. இந்த தேசத்துல நீதி இல்ல ஆண்டவரே. எங்களுக்கு நீதி வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே 3 இனமும் சரியாய் இருக்க, எல்லா இனமும் சரியாய் இருக்க, சரியாய் பராமரிக்கப்பட, சரியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சரியான நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த அநீதி விலகி போகணும். டிஸ்கிரிமினேஷன் விலகி போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு விலகி போகணும் ஆண்டவரே. இதோ தகப்பனே நீதி விளக்கப்படணும். ஜனங்களுக்கு நீதி கடந்து வரணும். எல்லா இனமும் ஒரே இனம் என்று பார்க்க, எல்லா இனத்திற்கும் ஒரே சரிசமமான நீதி என்று சொல்லப்பட ஆண்டவரே நீ நீதி காக்கணும் ஆண்டவரே. அரசியல்வாதிகளை மாத்துங்க, அரசாங்கத்தை மாத்துங்க ஆண்டவரே. சரியில்லாத ராஜாக்களையும் கர்த்தர் மாத்துங்க. நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட தகப்பனே யாண்டி போர்த்துவானாகும் ஆண்டவரே. எங்களுடைய சுல்தான் பேராக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவரை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஞானம் சரியான நீதியில நடத்த, சரியான ரீதியில ஆண்டவரை நடத்த கொண்டு போக ஆண்டவரே, அதை செயல்படுத்த, அதை அபியாசனப்படுத்த கர்த்தர் இன்னும் சரியான காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படிக்கு, சரியான ஞானத்தை எங்க சுல்தான் பேராக்கு கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சுல்தான் பேராவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்க சுல்தான் பேராக்கு கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுவீராக. எங்க சுல்தான் பேராக்கு நல்ல ஆலோசகரை கொண்டு வந்து நிறுத்துவீராக. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே எங்க தேசத்துல இந்த COVID-19 என்று சொல்லப்படுகிற இந்த கொரோனா வைரஸ் இன்னும் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் அதிகமான தாக்குதல், இன்னும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த COVID-19க்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே நீர் எடுத்து போடும்படிக்கு, எங்க மலேசியா தேசத்தை விட்டு ஆண்டவரே இந்த வைரஸ் விலகி போகும்படிக்கு, இந்த வைரஸ் அழிந்து போகும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஒருவன் 1000 பேரை துரத்தலாம், 2 பேர் சேர்ந்தா 10000 பேரை துரத்தலாம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க இத்தனை பேர் கூடி ஜெபிக்கிறோமே, இத்தனை பேர் கூடி மன்றாடுகிறோமே. ஒரு விசை நீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக.
ஒரு விஷயமுடைய ஆணி பாய்ந்த கரம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தினால இந்த உலகத்திலேயே இல்லாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த கொரோனா வைரஸ் அழிஞ்சு போவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த கொரோனா வைரஸ் இனி எந்த வேரியன்ட் என்று சொல்லி வராதபடிக்கு, எந்த பெயர்களும் மாற்றிக்கொண்டு வராதபடிக்கு அதனுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போவதாக. ஆண்டவரே, அதனுடைய மகிமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால அழிஞ்சு போவதாக. அதனுடைய வல்லமை அழிஞ்சு போவதாக. அதனுடைய பெயர் அழிஞ்சு போவதாக. அழிவுக்குரிய இந்த வாதை அழிஞ்சு போவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, எங்க மலேசியா தேசம் இந்த உலகத்தை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. இந்த வாதை இனி இந்த வாதை ஆண்டவரே இருக்குன்னு சொல்லக்கூடாது. இனி இந்த வாதை யாரையும் தாக்க கூடாது. இனி இந்த வாதை யாரையும் ஆண்டவரே பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. இனி மரணம் நேரிடக்கூடாது ஆண்டவரே. இந்த வாதையை இயேசுவின் நாமத்தினால நாங்க சபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால இந்த வாதையை நாங்க சபிக்கிறோம். சபிக்கப்பட்ட இந்த வாதை பாதாளத்துக்கு திரும்பி போகட்டும். பாதாளத்துக்கு திரும்பி போகட்டும் ஆண்டவரே. இந்த வாதையினால தாக்கப்பட்டு மருத்துவமனையில இருக்கிறவர்கள், ஐசியூல இருக்கிறவர்கள், ஆண்டவரே வென்டிலேட்டர்ல இருக்கிறவங்க, இந்த குவாரண்டைன் சென்டர்ல இருக்கிறவங்க, வீடுகளில் குவாரண்டைன் பண்ணி இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் ஆண்டவரே ஒரு விஷயப்பா அவருடைய ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும். நீர் யெகோவா ராப்பா, சுகம் கொடுக்கிற தேவன் அல்லவா? நீ சுகம் கொடுக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய ஜனங்களுக்கு நீ சுகம் கொடுக்கிற தேவன் அல்லவா? இன்றைக்கும் தகப்பனே, இந்த மருத்துவமனையில இருக்கிறவங்க உங்க பிள்ளை ஆண்டவரே, வென்டிலேட்டர்ல இருக்கிறவங்க உங்க பிள்ளை ஆண்டவரே, குவாரண்டைன் சென்டர்ல இருக்கிறவங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஐசியூல இருக்கிறவங்க உங்க பிள்ளைங்கப்பா, ஆண்டவரே வீடுகளில் குவாரண்டைன் பண்ணி இருக்கிறவங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் தகப்பனே, நீர் உள்ள கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய தழும்புள்ள கரங்களை தொடுவதாக. தொடும் ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும் ஆண்டவரே. குஷ்டரோகி சொஸ்தமாகுகிறத போல இன்றைக்கும் தகப்பனே சொஸ்தமாவார்கள் ஆண்டவரே. அவர்கள் சுகமாவார்கள் ஆண்டவரே. சுகம் உண்டாகத்தக்கதாக இந்த வைரஸ்னால தாக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் சுகப்படுத்தும்படிக்கு, கர்த்தர் ஆண்டவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும்படிக்கு, விடுதலையை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும். யெகோவா ராப்பா, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளார கடந்து போவீராக. யெகோவா ராப்பா, ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்குள்ளார கடந்து போவீராக. யெகோவா ராப்பா, ஒவ்வொரு ஐசியூ சென்டர்ல கடந்து போவீராக. யெகோவா ராப்பா, ஒவ்வொரு வென்டிலேட்டர்ல இருக்கிறவருடைய இடங்களுக்குள்ளார கடந்து போவீராக. உம்முடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளை தொட்டு சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே. சுகப்படுத்தட்டும், சுகப்படுத்தட்டும், சுகப்படுத்தட்டும். சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சுதந்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே தேசம் காப்பாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேசம் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேசம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேசம் ஆண்டவரே எழுப்புதலுக்குள்ளார கடந்து வரட்டும். இந்த மாலை வேளை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, தங்களுடைய வீடுகளில் இருந்த ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அவருடைய பயங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அவருடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அவருடைய தரித்திரத்தை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு, சுகப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன தேவைக்கென்று விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாங்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களோடு கூட தேசம் எழும்பி நிற்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட ஜனங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேசத்திற்காக மன்றாட ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனே தேசத்திற்காக மன்றாட, தேசத்திற்காக ஜெபிக்க ஆண்டவரே. ஒவ்வொரு புதன்கிழமையுடைய சமூகத்தில் நீக்க ஆண்டவரே. தடையில்லாதபடிக்கு கர்த்தர் தடைகளை உடைத்து வாசலை திறந்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும் ஆண்டவரே. அப்பிரோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாற்றம் செய்திருக்கிறோம். எங்களுக்கு அல்ல தகப்பனே, எங்களுக்கு அல்ல. எல்லா துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய உள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களை மன்னிக்கிறத போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னெடுக்குமைகளே,
ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் எப்பொழுதுக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறதற்காக நன்றி. நம்ம தேசத்தை சுதந்தரிக்க போகிறோம். இந்த தேசத்தை ஒரு எழுப்புதலுக்குள்ளார கொண்டு வர போகிறோம். இந்த தேசத்தை இந்த வாதையிலிருந்து காப்பாற்ற போகிறோம். இந்த தேசத்துல இருக்கிற அநீதியை அழித்து எல்லா ஜனங்களுக்கும் நீதி வர நம்ம இனி வருகிற நாட்கள்ல ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. இன்னும் நமக்கு நிறைய ஆராதனைகள் இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 3 ஆராதனை இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பலப்படுத்தணும், சுகப்படுத்தணும். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று தினத்துல நாங்க ஈப்போக்கு போகக்குள்ள ஒரு பேனரை பார்த்தோம். நீங்க எல்லாம் பள்ளிவாசல்ல வந்து பள்ளிவாசல்ல தொழுது கொண்டதற்காக அவங்க நன்றி செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் போட்டிருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு போகிறவர்களுக்கு பரலோக நிச்சயம் அல்ல. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை தேடி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோக நிச்சயமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நாட்களிலும் மறந்துடாதீங்க, சபை திறக்கப்பட்டு இருக்கிறது. சபையில வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். #கீதா ஜாகா கீதா.